இருக்குதுல? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. காட்டை பார்த்தா அழகாவும் இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஆமா, இங்க எங்க புதையல் இருக்கு? புதையல் இருக்கு மேடம், போர்ட் போட்டு வச்சிருப்பாங்க, ஓரமா பார்த்துட்டே வா. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. நல்லா காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இவங்கள ஃபாலோ பண்ணி வந்து நம்மளும் கஷ்டப்பட போறோம். எப்படியோ புதையல் கிடைச்சா சரி. கௌதம், கௌரி, கௌதம். என்னங்க குழந்தைங்களை கூப்பிட்டா நீங்க வந்து நிக்கிறீங்க? அவங்கள கூப்பிடுங்க. நானும் உனக்கு ஒரு குழந்தை மாதிரின்னு நீ நிறைய தடவை சொல்லியிருக்க. ஐயோ கடவுளே, அதெல்லாம் ஞாபகப்படுத்த உங்களுக்கு இதுதான் நேரமா? போய் அவங்கள வர சொல்லுங்க. முதல்ல அவங்களுக்கு வேண்டியதை பேக் பண்ணட்டும். சே, நானே என் செல்போனை காணோன்னு தேடிட்டு இருக்கேன். நீ அவங்கள கூப்பிடு இவங்கள கூப்பிடுன்னு. அவங்களுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? அதை எடுத்து வைய. ஆமா, என் செல்போனை பார்த்த? நான் பார்க்கல. அதுதான் உங்களுக்கு ரெண்டாவது வாய் மூணாவது காதாச்சே. அதை எங்க வச்சுட்டு இப்படி தேடுறீங்க? இங்கதான் ஹால்ல சார்ஜர்ல போட்ட மாதிரி ஞாபகம். கடைசியா யார்கிட்டயோ பேசின மாதிரி ஞாபகம். ஆனா எங்க வச்சேன்னு தெரியல. உங்களுக்கு இருக்கிற ஞாபக மறதிக்கு எப்படிதான் இத்தனை வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்ல தாக்கு பிடிக்கிறீங்களோ? சே, அத பத்தி மட்டும் பேசாத. என் செல்போனை பாத்தியா இல்லையா அதை சொல்லு. எங்கெங்க போயிடும்? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். லேண்ட்லைன்ல இருந்து உங்க மொபைலுக்கு போன் போடுங்க. பெல் அடிக்கும்ல, தெரிஞ்சிடும் எங்க இருக்குன்னு. ஆமா, இது எனக்கு தெரியாதா? எதுக்கு ஒரு லேண்ட்லைன் காலை வேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். சம்பாதிக்கிறவனுக்கு தான் பணத்தோடைய அருமை தெரியும். ஐயோ கடவுளே. ஒரு போன் பண்ணி பாத்துருவோம். ஐயோ, நம்ம வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. கண்டிப்பா இது அப்பாவா தான் இருக்கும். ஏய், ஆன் பண்ணாத. எதுக்கு ஆன் பண்ண கூடாது? ஐயோ, இப்போ ஆன் பண்ணா அப்பாவுக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அப்புறம் உன்னோட அப்பா அம்மா, எங்களோட அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து நம்மள கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துருவாங்க. ஆஹா, செல்போன்லாம் கொண்டு வந்திருக்காங்களா? ரொம்ப உஷார் தான். கௌதம், கௌரி, கௌதம், கௌரி. என்னது ரிங்கு போது எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த பசங்க எங்கதான் போனாங்க? கௌதம், கௌரி, கௌதம். என்னங்க என்னங்க கௌதம் கௌரி வீட்ல காணோம். உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்லையே, இங்கதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் நம்ம டூர் போற விஷயத்த சொல்ல போயிருப்பாங்க. வந்துருவாங்க. என்கிட்டயும் சொல்லாம அவர்கிட்டயும் சொல்லாம இந்த ரெண்டும் எங்க போச்சுங்க? அவங்க போய் அதை காண இதை காணும்னு சொல்லட்டும், அப்ப வச்சுக்கிறேன். சரி, அவங்களுக்கு வேண்டியதை நாமளே எடுத்து வச்சிருவோம். என்ன இது? நேத்து அயன் பண்ணி வச்ச துணி எதையுமே காணோம். துணியையும் காணோம், பேக்கையும் காணோம், இவங்களையும் காணோம். என்னங்க என்னங்க என்ன? கௌதம் கௌரியோட பீரோவுல அவங்க துணிமணியையும் காணோம், அவங்களையும் காணோம். எங்க போயிருப்பாங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்கம்மா. ஓ, அவங்க துணிமணி காணோம்னு சொன்னல, அப்ப நீ சரியா பாத்துருக்க மாட்டே. உன் ஞாபக சக்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போய் நல்லா தேடி பாரு. நான் அவங்களை எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், அவங்க எங்கேயுமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க எதுக்கும் ஒரு முறை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்க. இருமா, என் மொபைலை பத்தி நான் முதல்ல விசாரிக்க வேண்டியிருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க மொபைல் சொல்லிட்டு நான் பசங்களை காணோம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணுங்க. நம்ம கௌரியோட ஃப்ரெண்டு பேர் என்ன? ஸ்வேதா. அவங்க அப்பா பேர் என்ன? நம்பர் சொல்றேன், அடிங்க. 616535. என்னாச்சு? ஹலோ சேதுராமன். ஆமா ஆமா, கோதண்டராமன் தான். ராமன் வாசஸ் ராமன். என் பசங்க கௌதம கௌரியா அங்க வந்திருப்பாங்க. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? என்னது வரலையா? இல்ல அங்க. ஓ, உங்க டாக்டரு ஊருக்கு போயிருக்காளா? ரைட்டுங்க சேதுராமன். ஓகே ஓகே. என்னங்க
பசங்க அங்க வரலையா? ஐயோ, நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க. பிள்ளைங்க விஷயம்னு வரும்போது நம்ம 2 பேரும் எப்படி முட்டாளாயிரும் பாரு. நான் தானம்மா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரு. நான் ஃபோன் பண்ணி என்ன ஆக போகுது? அப்ப ஏதாவது பண்ணுங்க. இரு அதானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க இப்படி குத்து கலாட்டா உட்கார்ந்திருக்கீங்க? சந்தியா எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. அவளை தேடுறதுக்கு ஏதாவது வழி பாருங்க. நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன்? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க போனான்னு தெரிஞ்சாதானே ஏதாவது பண்ண முடியும். போலீஸ்க்காவது கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு தெரியும், நம்ம பசங்க போன் தான் இது. ஹலோ கௌதம். கோதண்டா, நான் சிவா பேசுறேன். சொல்லு சிவா. சந்தியா அங்கேயா இருக்கா? வரலையே. கொஞ்சம் இரு. சந்தியா இங்க வந்தாளா? இல்லைங்க. வரலையாப்பா? ஓ இல்ல, காலையிலேருந்து அவளை வீட்டில் காணோம். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். ஒருவேளை அங்கதான் வந்துருப்போல நினைச்சு ஃபோன் பண்ணேன். இங்க கௌதமும் கௌரியும் காணோம். ஒருவேளை அவங்க 3 பேரும் இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, உடனே இங்க புறப்பட்டு வா. சரி, நான் இப்போ உடனே வரேன். என்னங்க சிவா என்னங்க சொன்னாரு? அதான் அவன் பொண்ணு சந்தியாவையும் காணோமா. உடனே இங்க புறப்பட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வரட்டும். சுஜா, அங்கேயும் கௌதம் கௌரி 2 பேத்தையுமே காணாமா. நம்ம 2 பேரையும் உடனே புறப்பட்டு வர சொல்றாங்க. கோதண்டம், பாப்பலாம். ஐயோ, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. அப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவங்க 3 பேரும் ஒண்ணுமே புரியலைங்க. எங்க போயிருப்பாங்க? நான் எப்ப எங்க கிளம்பினாலும் உங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது. ஏண்டா மூசா, போனா போகட்டும்னு விடுறதுக்கு நான் 10 பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். எனக்கு இருக்கிறது நீ ஒத்த பிள்ளை தானடா. அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. உன்னை கொத்திக்கிட்டு போறதுக்கு அந்த லீ கழுகு மாதிரி வட்டம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். உன் உடம்ப காப்பாத்துறதே பெரிய போராட்டமா இருக்கு. உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க இன்னும் என்ன போராடணுமோ தெரியலையேப்பா. அப்பா, நீங்க எதுவும் சொல்லல? ஏண்டா மூசா, நாங்க சொல்றதெல்லாம் உனக்கு கிண்டலா இருக்கா? உன்னை சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியுமாப்பா? தெரியும்பா. படிக்கப்படி பாம்பு படுத்திருக்கிற பரமபத விளையாட்டு தான் இந்த வாழ்க்கை. பாம்புக்கு பயந்தா படியேற முடியாதுப்பா. நான் யாரு, என்னுடைய பொறுப்புகள், கடமைகள் என்ன, எனக்கு இருக்கிற ஆபத்து என்ன, அதை சமாளிக்கிற என்னுடைய சக்திகள் என்ன, இது எல்லாமே எனக்கு தெரியும். என்னோட ஒவ்வொரு அடியையும் தீவிரமா யோசிச்சுட்டு தான் தீர்மானம் பண்றேன். தோல்வி என்ன தோக்கடிச்சிருமோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா தொட முடியாத உயரத்துல இருக்கிறா இந்த மூசான்னு அந்த தோல்விக்கே தெரியும். என் கேடயத்தோட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாத என் எதிரி என் வாளோட சுழற்சியவா தாங்க போறான்? தன்னம்பிக்கையோட தலைப்பிள்ளை தான் வெற்றி. அந்த லீயை எதிர்த்து அழிப்பேங்கிற தன்னம்பிக்கை என்கிட்ட நிறையவே இருக்கு. அதனால நீங்க யாரும் நான் ஜெயிப்பேனான்னு சந்தேகமோ கவலையோ பட வேண்டாம். என்ன வாழ்த்தி வழி அனுப்புங்க. சிந்து பூந்துரை போய் முத்துசாமி தீட்சிதர் கிட்ட ஓலைச்சுவடியை வாங்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை எப்படி முறியடிக்கணும்னு எனக்கு தெரியும்.
எதிர்காலத்துல பூதலோகத்தை ஆள போற உனக்கு இதெல்லாம் ஒரு தூசுன்னு தெரியும்பா. இருந்தாலும் உன் வயசு என்ன கவலைப்பட வைக்குது. ஆனா நீ பேசின பிறகு அந்த கவலையெல்லாம் பறந்து போயிடுச்சு. ராஜா, நீ நல்லபடியா போயிட்டு வாயா. உனக்கு எந்த குறையும் வராதியா. மூசா, உன்னை பக்கத்துல உட்கார வச்சு தந்திர கதைகளையும் சத்திரிய போர் வியூகங்களையும் வேத விற்பனங்களையும் போதிக்க வேண்டிய வயசுல உன் தாத்தா அவரை மீட்கிறதுக்காக இப்படி போராட வைக்கிறாரேங்கிற கவலை தவிர உன் பலத்து மேல எங்களுக்கு அபார நம்பிக்கை உண்டுப்பா. தைரியமா போயிட்டு வா. இத பாரு மூசா, நீ என் தோல்ல சுமந்த சொந்தம் இல்லப்பா, வயிற்றுல சுமந்த பந்தம். நீ 1000 தான் சமாதானம் சொன்னாலும் புறப்படும் மூசான்னு என்னால சுலபமா சொல்ல முடியலப்பா. அம்மா, இருந்தாலும் சொல்றேன்பா, நீ போய் ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது என் கண்ணீரெல்லாம் கரைச்சி ஆரத்தியா எடுத்து வாசல்லையே காத்துட்டு இருப்பேன் மூசா. மூசா, போயிட்டு வாப்பா. வரேம்மா. வரேன் பாட்டி. சரிப்பா. வரேன்ப்பா. வெற்றியோட திரும்பி வாப்பா. போயிட்டு வரேன் பாட்டி. சரி ராஜா. வரேன்ப்பா. வரேம்மா. கிளம்பிட்டான். இப்ப என்ன பண்ண போறீங்க? கிளம்பட்டுடா முட்டாள் பையன், கிளம்பட்டும். என்ன குருவே, இப்படி கொஞ்சம் கூட பயமோ கவலையோ இல்லாம இப்படி சொல்றீங்க? மங்கி, மூசா புறப்பட்டு போனாலும் போக வேண்டிய இடத்துக்கு சரியா போய் சேரணுமே. அப்படியே போனாலும் போன வேலையே முடிச்சிட்டு திரும்பணுமே. குருவே, இவன் கூட்ஸ் வண்டியிலிருந்து பெட்டியை கலட்டி விடுற மாதிரி உடம்புல இருந்து உயிரை கலட்டி எடுத்துக்கிட்டு சொர்க்கலோகம் போயிட்டு வந்த யமகாதக பையன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்படி போனவன் அங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்தான்னு நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேனே. நான் புத்திசாலியா அவன் புத்திசாலியா? என்னடா முடிக்கிறே? டேய் மங்கி, இந்த மூசா சிந்து புந்தரை போய் சேர்றதுக்குள்ள அங்கே இருக்கிற, அதாவது அவன் போய் பார்த்து ஓலைச்சுவடி வாங்க போற அந்த முத்துசாமி தீட்சிதரை நான் கொல்ல போறேன். அப்புறம் இது கூட நல்லா தானே இருக்கு. மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க. மேல என்னத்த சொல்றது? இந்த மூசா அங்கே போய் துக்க விசாரிச்சுட்டு ஏமாற்றத்துடையும் வெறும் கையோடையும் தான் திரும்பி வர போறான். இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல குருவே. என்னடா சொல்ற? பின்ன என்ன, முத்துசாமி தீட்சிதர் செத்துட்டாலும் அந்த ஓலைச்சுவடி அங்கதானே இருக்கும். ஆமா. அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க யாராவது அதை எடுத்து மூசா கிட்ட கொடுத்துட்டா? உன் சந்தேகம் சரிதான், ஆனா அப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லை குருவே? முத்துசாமியே மனமு வந்து எடுத்து கொடுத்தாண்டாண்டா, அதுல இருக்கிற மந்திர சொல்லும் அடுத்த ஓலைச்சுவடி இருக்கிற இடமும் அந்த பொடியனுக்கு தெரியும். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? நீங்க கில்லாடி குருவே. இப்படி என்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்கறதையும் எனக்கு பட்டம் கொடுத்து பாராட்டுறதையும் விட்டுட்டு 4 மந்திரத்தை கத்துக்கிட்டேன்னா
உன் வாழ்க்கைக்கு உதவண்டா தெரிஞ்சுக்க. அப்படியெல்லாம் இல்ல குருவே. தண்ணியில விழுந்த உப்புக்கு உருவம் ஏது குருவே? அதே மாதிரிதான் நான் உங்க வாழ்க்கையோடவே பின்னி பிணைஞ்சிட்டேன். அப்படியே விழுந்து கலந்துட்டேன். உமக்குள்ளவே உருகி போயிட்டேன் குருவே. அப்படின்னு எதுக்கு 3 வேளையும் மூக்கு முட்டை கொட்டிக்கிற? நான் சாப்பிட்டதே போதும்னு விட்டுட வேண்டியதானே? மங்கி, தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயரும் வேறடா. இது தெரிஞ்சுக்கடா மடையா. ஒரு தத்துவத்துக்காக சொன்னாக்க தனியா ஏன்டா சாப்பிடுறேன்னு கேக்குறாரு. எதுக்கும் அவர் சொன்ன மாதிரியே காலப்போக்கில் நாமளும் 4 மந்திரத்தை கத்து வச்சுக்கிறது தான் நல்லது.